கேன்வாஸை வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன நெக் பேட்டர்ன் வேணுமோ அந்த நெக் பேட்டர்னை இப்போ நான் மார்க் பண்ணிக்க மாதிரியே பேட்டர்ன் ஷீட்டில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லையா A3 பேப்பரு, A4 ஷீட்டு, இந்த மாதிரி இதில் ஏதோ ஒன்று மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம கட்டிங் தான் இந்த லைனில் போடுவோம். ஸ்டிச்சிங் உள்ளே தானே போடுவோம். அப்போ ஸ்டிச்சிங்கோடது பார்த்திங்கன்னா 0.25 இருக்கும். இப்போ 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? 1/4 இன்ச்சு விட்டு உள் பக்கமாக நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேன்வாஸோட வித்து வந்து 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சு இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2வது லைனில் தான் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டிச்சிங் லைன் அது தானே. ஓகே, ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கேன்வாஸ் வேணுமோ அந்த அளவுக்கும் மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி இந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வி மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நீங்கள் வரையும் போது கேன்வாஸ் ஷீட்டில் பென்சில் இல்லைன்னா பேனா இது 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி கட் பண்ணுறதுக்கு தனியாக சிசர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பேட்டர்ன் ரெடி. இப்போது நம்ம கரெக்டாக வச்சு தைக்கணும். அப்போது மேலே 3/4 இன்ச்சு எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கோங்க. நம்மளே அறியாமல் கேன்வாஸுக்கு இது அகட்டிக்கு இது வச்சுருவோம். ஓகேங்களா? ப்ராடாக இது வச்சுருவோம். அதனால தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளேயே நெக் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அகட்டியோ கழுத்து விரித்து வச்சோ தைக்க மாட்டோம். அதுக்காக தான் மேலே வந்து நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஃபோல்டிங்லேயே. லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் கேன்வாஸ் வைங்க. ஓகேவா? ஸோ கேன்வாஸில் கிளிட்டரிங்காக இருக்குதுன்னா அதுதான் கிளாத்து டச் பண்ண மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே வச்சிங்கனாவே போதும். கேன்வாஸ் நல்லா ஃபிட்டிங்காக ஒட்டிக்கும். ஓவர் ஹீட்டோடு வச்சிங்கன்னா கேன்வாஸ் டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா? கேன்வாஸ்லேயே 2 குவாலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இருக்குது. நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் குவாலிட்டியை பொறுத்து அயனிங் பண்ணணும். நான் வச்சுருக்கிறது செகண்ட் குவாலிட்டி. ஸோ லைட்டாக ஹீட் பண்ணாவே நல்லா ஒட்டிக்கிச்சு. இதே ஃபஸ்ட் குவாலிட்டினா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் கேன்வாஸ் ஷீட்டு. ஸோ 1க்கு 2-3 டைம் நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சைடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் ஃபினிஷிங் கொடுக்கணும் நம்ம, அதனால். ஓகே, ஸோ ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடித்து இது எல்லாத்தையுமே நான் அயன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டிச்சஸ் எட்ஜஸ்லாம் தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே தையலாக நீட்டாக போடுங்க. ஓகேங்களா? அயன் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே முடிச்சிருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், ரெடி. ஓகேயா? ஸோ இப்போ வந்து சென்டராக கரெக்டாக பார்த்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக நான் இப்போ ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு 2 ஃபோல்ட் பண்ணி நாச்சஸ் போடணும். ஓகே, இப்போ மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஒட்டி இருக்கிற கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு சென்டர் நாச். ஓகேங்களா? கழுத்து சென்டர் அந்த பகுதி தான் வரணுங்கிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கோட கேன்வாஸ் பேட்டர்ன் ரெடி. ஓகேங்களா? நல்லா கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கேன்வாஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அடுத்தது பேக் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் பீஸ்க்கும் கேன்வாஸ் கண்டிப்பாக கட் பண்ணணும். ஓகேங்களா? பேக் பீஸோட நெக் வித்து வந்து 2.5 + 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். 2.25. கேன்வாஸோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பேக் நெக் நான் 6 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸோட நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸை வந்து நான் பேக் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெடி. இப்போது மேலேருந்து எப்போதும் போல் 3/4 இன்ச்சு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன விடுறோம் கேன்வாஸ்க்கு அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 1 இன்ச்சு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ரொம்ப பெருசாலாம் 2 இன்ச்சுக்கெலாம் வைக்கக்கூடாது. இந்த வித்தவுட் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் 3/4 இன்ச்சுலேருந்தே வைக்கலாம். இப்போ ரெடிமேடு பிராண்டட் குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு தான் வைப்பாங்க. ஓகேங்களா? நம்ம 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வைக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்போதும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்குக்கிட்ட அந்த 3/4 இன்ச்சு விட்டு பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸையும் கழுத்தோட லைனையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? கேன்வாஸில் கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். கேன்வாஸில் கட் பண்ணுறதுக்குன்னு தனி சிசர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளோட பேட்டர்ன் ரெடி. இப்போ வந்து நான் லைனிங்கில் அயன் பண்ணிவிட்டு வைங்க. ஓகே, இந்த மாதிரி வைக்கும்போது
நம்ம அயர்ன் பண்ணும்போது கிளாத் சுருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அயர்ன் பண்ணும்போது கிளாத் ஏதாவது சுருங்கிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேன்வாஸ் வைக்கும்போது அதுலேயும் சுருக்கம் தெரியும். அதுக்காக தான். இப்போ இதை வந்து நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓவர் ஹீட்டாக வச்சிங்கன்னா கேன்வாஸ் சுருங்கிடும். ஓகேங்களா? கேன்வாஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கெட்டியான கேன்வாஸாக வாங்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அயர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் வாங்கியிருக்கிறது வந்து செகண்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் லைட்டாக வச்சாவே ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஓகே, இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் அயர்ன் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக மடித்து எட்ஜஸ்லாம் தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து எப்பயுமே எம்மிங் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? இது ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு குர்த்தியில் வச்சு எம்மிங் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் இது ஓரம் இருந்தாலுமே நம்ம அடிக்கணும். ஓகேங்களா? அடிச்சுட்டு தான் நம்ம எம்மிங் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எட்ஜஸில் தான் தையல் பண்ணணும். நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப் அண்ட் டவுனாக கோணையாக ரவுண்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பேட்டர்ன் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் கேன்வாஸோட. ஓகேங்களா? ஸோ கேன்வாஸை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுடிதாரோட ஃபோல்ட் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. அது சென்டரும் மேட்ச் பண்ணி கரெக்டாக தைக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி ஆம்கோல் குடஞ்சி வெட்டிக்கிறது ஃப்ரண்ட்டு பீஸு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் இப்போ கேன்வாஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? நல்ல பக்கத்துக்கு மேலே கேன்வாஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் கழுத்தோட அந்த கேன்வாஸோட டிப்லேயே தையல் போடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் அந்த எட்ஜ்லேயே தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேன்வாஸ் நவராமல் இருக்கிறதுக்காக ஃபேப்ரிக் பின்னில் கரெக்டாக ப்ராப்பராக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அயர்ன் பண்ணுறனா கூட அயர்ன் பண்ணிக்கோங்க. உள்ள மெயின் பீஸ் சுருங்கி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஷேப்பாக ஏதாவது இடத்துல திருப்புறீங்க அப்படின்னா ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஷேப்பாக வருதா கார்னரில், ஸோ அதனால் ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. ஓகேங்களா? இப்போ ரெடி. இப்போ பின் ரிமூவ் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஓகேவா? 4 இன்ச்சு மட்டும் போதும், எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் விட வேண்டாம். ஃபுல்லாகவே எட்ஜஸ் நெக்கை சுற்றியுமே வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நாச்சஸ் போடணும். ஓகேங்களா? குட்டி குட்டி நாச்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் சிசரில் போடுறத ட்ரிம்மர் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா நம்ம தெரியாமல் இந்த கேன்வாஸ் ஷீட் மேலேயோ எங்கேயாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிங் போயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தையலை ஒட்டி ஓகேங்களா நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த கேன்வாஸ் வந்து உள் பக்கமாக திருப்பிடுங்க. ஓகேங்களா? திருப்பிட்டு இதை ஒரு டைம் அயர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக திருப்புங்க. நான் வந்து அந்த கேன்வாஸோட எட்ஜை வந்து ஸ்டிச் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ தைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கேன்வாஸ் ரெடி பண்ணதுமே அந்த ஓரத்தை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ கழுத்து அந்த கேன்வாஸ் உள் பக்கமாக வச்சுட்டு இது ஒன்ஸ் நீங்கள் திருப்பிட்டு நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஓகேங்களா? ஸோ அயர்ன் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. ஓகே, அப்போ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அதே மாதிரி எட்ஜ்லேயே நான் தையல் போடுறேன். ஓகேங்களா? பொறுமையாக திருப்புங்க. ஷேப் வர இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தைங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த கார்னரில் ஊசி நிறுத்திட்டு திருப்புங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரண்ட் நெக் ரெடி. ஓகேங்களா? இப்போ ரெடி ஆகிட்டு. ஓகேவா? எக்ஸஸ் நூலெலாம் அப்பப்போவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதோட பேக் சைடு ஓகேங்களா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸ் ரெடி பண்ணுறேன். சேம் அதேமாரி நாச்சஸ் கரெக்டாக பார்த்து ஃபேப்ரிக் பின்னை பின் பண்ணிவிட்டு ஓகேங்களா எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. இந்த கேன்வாஸ்லேயுமே நான் எட்ஜில் தையல் போட மறந்துட்டேன். ஓகேங்களா? எட்ஜை சுற்றி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு இப்போ நான் கேன்வாஸோட டிப்பில் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சேம் ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு என்ன பண்ணோமோ அதே தான் டிட்டோ இதுலேயும் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நூல் கட் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் எட்ஜஸ் தையல் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் இதோட எட்ஜஸ் தையலும் போட்டுக்கிறேன். நீங்கள் கேன்வாஸ் ரெடி பண்ணி அயர்ன் பண்ணி அந்த எட்ஜெல்லாம் மடித்து அயர்ன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸ் மேலே வைங்க. அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ 4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
குட்டி குட்டி நாச்சஸாக போடுங்க. வளைவு வர இடத்துலலாம் 2-3 நாச்சஸ் எக்ஸ்ட்ராவே போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். நல்லா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். இதுவும் திருப்பிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு டிப்பில் தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் பீஸை திருப்பிட்டு அதோடய எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா நீட்டாக தையல் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். கரெக்டான நூல் மேட்சும் இருக்கும். ஓகே, ரெடி. இப்போ பார்த்தீங்க அடுத்தது, இப்போ இந்த பேக் சைடு கேன்வாஸ் இருக்குல்ல, இந்த கேன்வாஸோட அட்டாச் பண்ணி தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம், எம்மிங் போடுறனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்டிச்சஸும் எம்மிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்டாக ஒரே ஷேப்பாக அந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக் சைடு 1 இன்ச்சுக்கு தான் விட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகே, பேக் சைடு இப்படி தான் இருக்கும். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு எம்மிங் போடலான்னு சொல்லியிருந்தேனா? ஓகேங்களா? இப்போ சப்போஸ் அந்த தையல் வேண்டாம், உங்களுக்கு எம்மிங் தான் வேணும்னா, இப்போ நான் எம்மிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தையல் போடாமல் எல்லா இடத்துலையும் நீட்டாக பர்ஃபெக்டாக ப்ளவுஸுக்கு எம்மிங் போடுவோம்ல, அந்த மாதிரி எம்மிங் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே எம்மிங் போடணும். ஓகேங்களா? உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எம்மிங் அண்ட் ஸ்டிச்சஸ் 2 வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே எம்மிங் போடுறனாலும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு எம்மிங் போட்டு காமிச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் தையல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது ஷோல்டர் ஜாயின் 1/2 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 2 தையல் போட்டுக்கோங்க கம்பல்சரி. ஓகே, அடுத்தது ஸ்லீவ் அட்டாச். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் ஸ்லீவ். மெயின் பீஸ்க்கு மேலே தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். இந்த பீஸ் வந்து உள்ளே இருக்கிற ஷோல்டர் அட்டாச் பண்ணது பேக் பீஸ் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. பேக் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் எம்மிங் பண்ணிக்கோங்க, அது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இதுதான் ஸ்லீவ். இப்போ ஹை பஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறோம். ஓகே, ஸ்லீவோட எட்ஜஸை 1/4 இன்ச்சுக்கு, 1/2 இன்ச்சுக்கெலாம் இல்லை, 1/4 இன்ச்சுக்கு 2 டைம் நீட்டாக குட்டியாக மடித்து தையல் ஓட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம டோட்டலாகவே 1 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். இப்போ 1/4 இன்ச்சுக்கு 2 டைம் மடிச்சிங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். ஆம்ஹோலோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அதுக்கு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் தைக்கணும் 2 ஸ்லீவ்லேயுமே. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பஃப் ஸ்லீவ் ஹை பஃப் வைக்கிறதுக்காக ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த பக்கம் 2 இன்ச்சு. ஏன்னா இந்த 2 இன்ச்சுக்குள்ளேயே பஃப்பு ரெடி பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே வச்சா பஃப் ஸ்லீவ் நல்லா இருக்காது. அதுக்காக தான் அதே மாதிரி இந்த பக்கமும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? டோட்டலாக 5 இன்ச்சுக்கு வச்சுருக்கோம். ஓகே, ஷோல்டருக்கு அந்த பக்கம் 2, ஷோல்டருக்கு இந்த பக்கம் 2. அதே மாதிரி இந்த இதுலேயே சென்டர் நாச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து இந்த மாதிரி அளந்து எவ்வளோ தூரம் வருதுங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பஃப் வைக்கணும் அதனால். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பகுதிக்கும், இந்த பக்கம் ஆர்ம் ஹோல்லேருந்து அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்னா அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளீட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 இன்ச்சுக்குள்ளேயே ஃப்ளீட் முடிச்சிடணும். அதுக்காக தான் இந்த மார்க்கிங் மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ 1/2 இன்ச்சுக்கு தேய்ங்க, அட்டாச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்ல பக்கம் ஒட்டி இருக்கணும். ஓகே, ஸோ பொறுமையாக அட்டாச் பண்ணுங்கள். அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கிங் வரைக்கும் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளீட் வைங்க. ஓகேங்களா? அந்த நாச்சஸும் ஷோல்டர் ஜாயினும் ஒரே இடத்துல மீட் பண்ணணும். ஓகேங்களா? அது வரைக்கும் ஃப்ளீட் வைக்கணும். ஈவனாகவும் இருக்கணும். இந்த பக்கம் 4 வைக்கிறீங்கன்னா அடுத்தது இந்த பக்கம் ஷோல்டர் அட்டாச்சுக்கு இந்த பக்கம் 4 வரணும். ஓகேங்களா? 5னா 5, இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, டோட்டலாக 10. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊசி பார்த்த மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆப்போசிட்டாக வைக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ளீட் ஃபுல்லாகவே மடித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மார்க்கிங் கரெக்டாக ஜாயின் ஆகணும். அது ஃபுல்லாகவே ஃப்ளீட்டும் வச்சிடணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ மடிக்கும் போது உங்களுக்கு மடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டே கூட நீங்கள் ஃப்ளீட் எடுத்து அயனிங் பண்ணிட்டு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாச் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஃபுல்லாகவே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், ரெடி. ஹை பஃப் ஸ்லீவ் ரெடி. இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? பஃப் ஸ்லீவோடது. ஓகே, மறுபடியும் இது மேலேயே இன்னொரு தையலும் போடணும். ஓகேங்களா? கம்பல்சரி 2 தையல், ஆம்ஹோல் அட்டாச்சுக்கிட்டால் 2 தையல் இருக்கணும். ஓகே, இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பஃப்புக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த 2 இன்ச்சு இந்த பக்கம் ஷோல்டருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 இன்ச்சுங்கிறது மார்க்கிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டான ஹை பஃப் ரெடி ஆகும். ஓகே.